வணக்கம் மாணவர்களே, எல்லாம் நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கு ஒரு 6 வகையான செயல்பாடுகளை பார்த்துருந்தோம். தன்னம்பிக்கையோடு இருத்தல், விடாமுயற்சியோடு இருத்தல், திட்டமிடல். சரிங்களா? திட்டமிடல், அடுத்து நேர மேலாண்மை, அடுத்து சரியான விடையளித்தல், நேர்த்தியான விடைத்தாள் அப்படின்னு 6 வகையான செயல்பாடுகளை பற்றி பார்த்தோம். இதில் இந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சியை பற்றி நம்ம முதல்லையே பேசிட்டோம். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய இந்த திட்டமிடல் நேர மேலாண்மை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ திட்டமிடல் ஏன் அவசியம் அப்படின்னா, எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு திட்டம் தேவை. சரிங்களா? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு ஒரு மேப் தேவை, எப்படி நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு. அதுபோல் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். திட்டம் இல்லைன்னா அந்த செயலை நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றிகரமாக முடிக்க முடியாது. சரிங்களா? வெற்றிகரமாக நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த திட்டமிடல் அப்படிங்கிறது நம்ம பொதுத் தேர்வுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ திட்டமிடல் நேர மேலாண்மை இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். அதில் முதல்ல திட்டமிடல் எப்படி இருக்குன்னா, முதல்ல இந்த வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? வினாத்தாள் வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பெண் 15 கேட்க போகிறாங்க. சரிங்களா? ஒரு மதிப்பெண் 15 கேட்க போகிறாங்க. இந்த ஒரு மதிப்பெண்ணில் 15 கொஸ்டின் இருக்குது, வினாக்கள் இருக்குது. அடுத்து குருவினாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 குருவினா எழுத போகிறோம். அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா 6 3 மதிப்பெண் வினாக்களை எழுத போகிறோம். அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா 5 வினாக்கள் எழுத போகிறோம். சரிங்களா? அடுத்தது 8 மதிப்பெண் வினாக்கள் 3 எழுத போகிறோம். மொத்தம் எத்தனை? 100 மதிப்பெண்ணுக்கான வினாக்களை எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன திட்டமிட போகிறோம்? இது நம்ம திட்டமிடலை, ஏற்கனவே திட்டமிட தானே வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க. சரிங்களா? இது ஒன்றும் நம்ம திட்டமிடலை, ஏற்கனவே திட்டமிட்டு தான் அங்கே வச்சுருக்காங்க. இதில் நம்ம என்ன திட்டமிட்டணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மதிப்பெண்ணாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இது ஒரு மதிப்பெண் வினா, அடுத்தது 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண், 5 மதிப்பெண், 8 மதிப்பெண் இருக்குது. சரிங்களா? இங்கே தான் நம்மளோட திட்டமிடல் இருக்கணும். எப்படின்னா, இப்போ நான் தேர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன், என்னால் ரொம்ப படிக்க முடியாது, ரொம்ப படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இதை வரிசையாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பின்பற்றி கொள்ளலாம். சரிங்களா? வரிசையாக பின்பற்றுறது எப்படின்னா முதல்ல நீங்கள் எதை படிக்கணும்னா இந்த ஒரு மதிப்பெண்ணை தான் படிக்கணும். சரிங்களா? முதல்ல ஒரு மதிப்பெண்ணை தான் படிக்கணும். ஒரு மதிப்பெண் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது குருவினா படிக்கணும். குருவினா எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது 3 மதிப்பெண் வினாக்களுக்கு வரணும். சரிங்களா? 3 மதிப்பெண்ணும் சரியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் 5 மதிப்பெண் வினாக்களுக்கு வரணும். 5 மதிப்பெண் வினாக்களும் என்னால் படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எங்கே வரணும்னா அடுத்து 8 மதிப்பெண் வினாவுக்கு வரணும். சரிங்களா? இது தேர்ச்சி அடைகிறதுக்கு சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கான வழிமுறை. சரிங்களா? இதுவே நம்ம இப்போ சொன்ன பொதுத் தேர்வில் 100% மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 8 மதிப்பெண் வினாக்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் இருந்து அப்படி பின்தங்கி போகணும், பின்னோக்கி போகணும். சரிங்களா? அப்படியே ரிவர்ஸில் நம்ம பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, 8 மதிப்பெண் வினா எத்தனை இருக்குது? 3 எழுத போகிறோம். நம்ம 8 மதிப்பெண் வினா 3 எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த 8 மதிப்பெண் வினா எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 24 மதிப்பெண் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்போ இந்த 8 மதிப்பெண் நமக்கு முழுசாக கிடைக்கும், இந்த 8 மதிப்பெண்ணெல்லாம் எப்போ முழுசாக கிடைக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் செய்கிற ஒரே தவறு என்னென்னா, ஒரு 8 மதிப்பெண் வினாக்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு எப்படியும் சாய்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அதுக்கு எப்படியும் நமக்கு இன்னொரு அல்லது வினா இருக்க போகுது அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொன்றையும் கவனிக்கணும், அந்த அல்லது எந்த இயல்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 8 மதிப்பெண் வினாவை முழு மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்கள் 9 இயல்லையும் உள்ள, சரிங்களா, 9 இயல்கள்லையும் உள்ள 8 மதிப்பெண் வினா தரவாக இருக்கணும். சரிங்களா? இந்த 9 இயல்லையும் உள்ள 8 மதிப்பெண் வினா நீங்கள் சரியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக என்னது உங்களுக்கு 24 மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்க போகுது.
அப்போ இந்த 8 மதிப்பெண் வினாக்களில் 3 விதமாக இருக்கும். சரிங்களா? இந்த வினாத்தாள் வடிவமைப்பு அப்படிங்கிறத நம்ம தனி ஒரு பதிவாகவே பார்க்கலாம். ஏன்னா அது நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ அது தனியாக பார்க்கலாம். இப்போ எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 8 மதிப்பெண் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 24 மதிப்பெண் நமக்கு உறுதியாக இருக்குது. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரே வினான்னா அது 8 மதிப்பெண் வினா தான். சரிங்களா? எல்லாரும் சொதப்புற இடம் இதுதான். எல்லாரும் மதிப்பெண்ணை இழக்கிற இடம் இந்த 8 மதிப்பெண் வினா தான். அப்போ நீங்கள் இந்த 8 மதிப்பெண் வினாவை சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் எளிமையாக படித்து எழுத முடியும். சரிங்களா? இது 100% மதிப்பெண் எடுக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு. ஏன் நான் 8 மதிப்பெண் வினாவை முதல்ல படிக்க சொல்கிறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியமாக அது கவனிக்கப்படுகிறது. சரிங்களா? இதில் தான் உங்களோட முழு திறமையை நீங்கள் காட்ட போகிறீங்க. இதில் ஏதாவது ஒரு 2 வினா 3 வினா படிக்காமல் நான் விட்டு வச்சுருக்கேன், பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன சிக்கலில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை படிக்காமல் விட்றீங்களோ நம்மளோட கெட்ட நேரம் அதுதான் தேர்வுக்கு வரும். சரிங்களா? இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இப்படித்தான். நம்ம 9 இயலில் 8 இயல் தரவாக படிச்சுருந்துருப்போம். சரிங்களா? ஏதாவது ஒரு இயல் தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அதை படிக்காமல் விட்டுருந்துருப்போம். அப்போ இந்த ஒரு இயல் படிக்காமல் விட்டோம், 8 இயல் படிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படிக்காத ஒரு இயல் தான் வந்துடும். சரிங்களா? இது ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உங்களை போன்ற பல மாணவர்களுக்கு இது இப்படி தான் நடக்குது. சரிங்களா? அப்போ நம்ம அதுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் 8 மதிப்பெண் வினா எல்லாத்தையும் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 24 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது யூனிட் வைஸ் படிக்க சொல்லலை. சரிங்களா? அழகு வாரியாக நீங்கள் உங்களை படிக்க சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 8 மதிப்பெண்ணா நீங்கள் 9 இயல்லையும் 8 மதிப்பெண் படித்து முடிச்சிடணும். சரிங்களா? 9 இயல்லையும் 8 மதிப்பெண் படித்து முடித்து நீங்கள் எழுதி பார்த்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பார்த்து தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னது 24 மதிப்பெண் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதை முடித்த பிறகு நீங்கள் 5 மதிப்பெண் படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற தகவல்லாம் இந்த தேர்வுக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு தான். சரிங்களா? உங்களுக்கு இது பொருந்தும். இப்போ நீங்கள் இது பள்ளி ஆரம்பிக்க காலகட்டத்திலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக நடத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டாக நடத்த அதாவது ஒவ்வொரு அழகாக நடத்த அதில் உள்ள வினாக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ வரிசையாக படித்து எழுதி காட்டிட்டு வருவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம திருப்புதல் தான் செய்கிறோம். ஏற்கனவே படிச்சுட்டோம், படித்ததை திரும்ப என்ன பண்ண போகிறோம், திரும்ப ரிவிஷன் பண்ணுறோம், திருப்புதல் செய்கிறோம். அப்போ இதை முடித்த பிறகு அடுத்து 5 மதிப்பெண். சரிங்களா? இந்த 5 மதிப்பெண்லேயும் நீங்கள் என்னது 9 இயல்லையும் 5 மதிப்பெண் படிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ என்னங்க 9 இயல்னு சொல்கிறீங்களே, நமக்கு எப்படியும் சாய்ஸ் வரப்போதே, நமக்கு எப்பயும் ஒரு வினாவே விட்டுறலாமே, நம்ம ஏன் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரலாம். சரிங்களா? ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்போ முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ வரக்கூடிய வினாத்தாள் வடிவமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது புத்தகத்தோட உள்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய இன்டீரியர்னு சொல்லக்கூடிய உள்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின் வினாக்கள் நிறையா வருது. சரிங்களா? புதிதாக உருவாக்கப்பட்ட வினாக்கள் நிறையா கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு வேளை, சரிங்களா, எப்படி ஒரு வேளை அப்படி கேட்டுட்டாங்கன்னா அந்த அல்லதில் இருக்க கேள்வி புத்தக பின் வினாவாக இருந்ததுன்னா, சரிங்களா, மதிப்பீட்டில் உள்ள வினாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எழுதுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். நீங்கள் அதையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாய்ஸில் விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சிரமமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த 8 மதிப்பெண் வினாக்களை தரவாக படிச்சிடணும். சரிங்களா? அடுத்தது 5 மதிப்பெண். அப்போ அந்த 5 மதிப்பெண் 1வது இயல்லேருந்து 9வது இயல் வரைக்கும் படித்து எழுதி பார்த்துருங்க. சரியாக இருக்கா? சரி. அடுத்தது 3 மதிப்பெண் வினா. சரிங்களா? 3 மதிப்பெண்ணில் எது வரும், சிறிய வினாக்கள் வரும். அப்போ 3 மதிப்பெண் வினா சரியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம்.
படித்து முடித்த பிறகு கடைசியாக எதுக்கு ரிவிஷனுக்கு வர்றீங்கன்னா குருவினாவுக்கு வாங்க. சரிங்களா? கடைசியாக குருவினாவுக்கு வாங்க. குருவினாவை நல்லா படித்து முடித்த பிறகு நல்லா தேர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக ஒரு மதிப்பெண்ணுக்கு வாங்க. சரிங்களா? ஒரு மதிப்பெண்ணுக்கு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஒரு மதிப்பெண்லேருந்து 8 ஒரு மதிப்பெண் புத்தக பின்வினாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? 7லேருந்து ஒரு 8 வரலாம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு 7 என்னது மற்ற வினாக்கள் இருக்கு இல்லைங்களா, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா புத்தகத்தோட உள்பகுதியிலேருந்து வரப்போகுது. அப்போ அது செய்யுள்லேருந்து வரும். சரிங்களா? நான் புத்தக பின்வினா எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடல்கள் எதையுமே நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மனப்பாட பகுதியை தவிர்த்து. சரிங்களா? இந்த மனப்பாட பகுதி வினாக்களை தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா அந்த பாடலை புரிஞ்சு அதற்குள்ள பொருள்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் நிச்சயமாக இந்த பாடல் கொடுத்து கேட்கக்கூடிய வினாக்களில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சரிங்களா எப்படி அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 2 மதிப்பெண்லேருந்து இந்த 3 மதிப்பெண்ணுக்கு ஒரு மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கான போட்டி. அதுதான் உங்களுக்கான உண்மையான போட்டி. நான் ஏன் இப்போ கடைசியிலேருந்து நான் படிச்சுட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இந்த கடைசியிலேருந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் ஒரு 97 மதிப்பெண். சரிங்களா? ஒரு 97லேருந்து 96லேருந்து ஒரு 97 மதிப்பெண்ணுக்கான எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. சரிங்களா? அப்போ இந்த 97 மதிப்பெண் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்க மாதிரி, உறுதியாக உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. அதுவே நீங்கள் எடுத்தோடனே நான் என்னது புத்தகத்திலோட ஒவ்வொரு பக்கமாக நான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்ணை படிக்க போகிறேன், நான் இன்டீரியர் 1 மார்க்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இருக்கிற காலகட்டத்தை எல்லாமே நீங்கள் இதுக்கே செலவிட்டு போயிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிற காலகட்டம் எல்லாமே நீங்கள் இதுலேயே செலவிட்டு போயிடுவீங்க. அப்போ இதை எதுவுமே ரிவிஷன் பார்க்குறதுக்கான திருப்புதல் பார்க்குறதுக்கான நேரம் உங்களுக்கு இனிமேல் இருக்காது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு இத்தனை நாட்கள் இன்னும் இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் என்னென்ன பகுதிக்கு எத்தனை நாட்கள் நம்ம படிக்க போகிறோம்னு நீங்களே உங்களுக்கு சுயமாக, சரிங்களா, நான் ஒரு டைம் டேபிள் கொடுக்கலாம், கால அட்டவணை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும். அப்படி திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். ஏன்னா அது நான் கொடுத்த கால அட்டவணையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை படிக்கும் போதெல்லாம் என் மேலே வெறுப்பு வரும். சரிங்களா? என்ன இப்படி கொடுத்துட்டாரு, இதை படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு என் மேலே வெறுப்பு வரும். ஆனால் அதையே நீங்கள் திட்டமிட்டுட்டிங்கன்னா நாம் தானே நம்ம மூளை தான் சொன்னிச்சு, நம்ம அறிவு தான் சொன்னிச்சு இத்தனை நாளில் இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னு. சரிங்களா? அதுபடி தானே நான் போட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க. சரிங்களா? எப்பயுமே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சுயமாக கற்பது அப்படிங்கிறது உண்மையாகவே அது உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ இதுதான் இதற்கான திட்டமிடல். இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், 97 மதிப்பெண் சொல்கிறது புரியுதுங்களா? என்னங்கய்யா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலான்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா 97 மதிப்பெண்ணுக்கு சொல்கிறீங்க. இந்த 3 மதிப்பெண் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காம இல்லை. ஆனால் இந்த 3 மதிப்பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 3 மதிப்பெண்ணுக்காக நான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அதிகமாக கவனம் செலுத்தி நான் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த 3 மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிரும். நிச்சயமாக அந்த 3 மதிப்பெண் கிடச்சிரும். ஆனால் இங்கே நெடுவினாவிலையோ இல்லை மற்ற வினாக்கள்லையோ மதிப்பெண் குறைஞ்சி போயிடும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்மளோட தேவை என்ன? முழு மதிப்பெண் பெறுறது. அப்போ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். சரிங்களா? நம்மளோட இலக்கு உயர்வாக இருக்கணும். எல்லோரும் சொல்கிற மாரி ஏணி கூரையை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வானத்தை ஏணியை போட்டு நிறுத்த முடியுமா என்ன?
அது முடிய போகிறதில்ல. இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக என்ன உயரமான ஒரு சிகரம் இருக்கோ அது மேலே என்னது அந்த ஏணி விழப்போகுது. சரிங்களா? அப்படி தான் நானும் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த 97 மதிப்பெண்ணை உங்களால் அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது மிகப்பெரிய வெற்றி தமிழை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த 97 மதிப்பெண் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்கிட்ட 97 மதிப்பெண் என்னால் கட்டாயமாக எடுக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே இந்த 3 மதிப்பெண்ணுக்கான வினாக்களை தாராளமாக படிச்சிட முடியும். சரிங்களா? இதுதான் திட்டமிடல். அடுத்தது இந்த திட்டமிடலுக்கு அடுத்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நேர மேலாண்மை. சரிங்களா? திட்டமிடலுக்கு அடுத்து இந்த நேர மேலாண்மை பார்க்க போகிறோம். நேர மேலாண்மைனா எதுவும் கிடையாது. இந்த வினாக்கள் எவ்வளோ நிமிஷத்தில் எழுத போகிறோம், மொத்தம் நமக்கு எவ்வளோ நேரத்துக்குள்ளே எழுதி முடிக்க போகிறோம். சரிங்களா? இது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நான் சொல்லி முடிச்சுட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு மதிப்பெண் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு மதிப்பெண்ணுக்கு நான் எவ்வளவு நேரம் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ மொத்தமாக நமக்கு எழுதுறது கொடுக்கக்கூடிய நேரங்கிறது 3 மணி நேரம் கொடுப்பாங்க. சரிங்களா? சரியாக 3 மணி நேரம் கொடுப்பாங்க. அப்போ இந்த 3 மணி நேரம் அப்படிங்கும் பொழுது என்னது 180 நிமிடங்கள். இந்த 180 நிமிடம் தான் நீங்கள் ஒரு ஆண்டில், சரிங்களா, ஒரு நாள் 2 நாளில், ஒரு வருடம் நீங்கள் என்ன படிச்சிங்க, நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் அந்த படிப்புக்காக என்ன மெனக்கட்டீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய இந்த 180 நிமிடம். வெறும் 3 மணி நேரம்னு சொல்லிட முடியாது. இந்த 180 நிமிடமும் நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த 180 நிமிடமும் முக்கியம்னா ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களால் சரியான விடையை சரியான அளவில் எழுதி முடிக்க முடியும். இல்லைன்னா ஒன்று நீங்கள் முன்னாடியே முடிச்சிருவீங்க, பிறகு எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க, எழுத வேண்டியது இருக்கும், அதற்கான நேரம் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? நீங்கள் படித்த வினாக்களே இருக்கும், நீங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நீங்கள் என்னது மற்ற வினாக்களே நேரத்தை செலவிட்டுருந்தீங்கன்னா அதை உங்களால் எழுத முடியாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கண்டிப்பாக இந்த கால அட்டவணையை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பின்பற்றிக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அப்போ முதல்ல என்னென்னா 15 ஒரு மதிப்பெண் கேட்குறாங்களா, 15 ஒரு மதிப்பெண் கேட்குறாங்க. அப்போ அதே தான் இங்கேயும் 15 ஒரு மதிப்பெண்ணுக்கும் ஒரு மதிப்பெண்ணுக்கு 1 நிமிடம் தான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மதிப்பெண்ணுக்கு 1 நிமிடம் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஆரம்பத்திலே எழுத முடிஞ்சதுன்னா எழுதுங்க, பிரச்சனை கிடையாது. ஒன்று எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எழுதிருங்க, அதனால் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. தெரியலையா, அதுக்கான நிமிடத்தை என்னது ஆரம்பத்திலே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துடாதீங்க. அடுத்ததுக்கு வாங்க, அதுக்கு உள்ள இடத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு வாங்க, அடுத்ததை எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? இங்கே 15 நிமிஷத்துக்கு பதிலாக ஒரு மதிப்பெண் தெரியலன்னு 30 நிமிஷம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எத்தனையோ வினாக்களை விட போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 15 ஒரு மதிப்பெண்ணையும் 15 நிமிஷத்தில் முடிக்கும். இதுதான் நமக்கான டார்கெட். சரிங்களா? அடுத்தது 9 3 மதிப்பெண்னா அதாவது 9 2 மதிப்பெண்னா எழுத போகிறோம். குருவினா. சரிங்களா? குருவினா என்னது 9 வினாக்களை எழுத போகிறோம். இந்த 9க்கு எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு குருவினாவுக்கு 3 நிமிடம். சரிங்களா? ஒரு குருவினாவுக்கு 3 நிமிடம் நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ மொத்தம் 27 நிமிடங்கள் குருவினாவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 9 27 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. சரிங்களா? 27 நிமிடத்தில் அதை முடிச்சிடும். அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதில் அடுத்தது 6 3 மதிப்பெண் வினாக்களை எழுத போகிறீங்க. அப்போ ஒரு 3 மதிப்பெண் வினாவுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கணும்னா 5 நிமிடங்கள் தான் எடுத்துக்கணும். 5 நிமிடங்களுக்கு மேலே எடுத்தீங்கன்னா வழக்கம் போல் ஏதோ ஒன்று விட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 5 30 நிமிடம் அதுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த 30 நிமிடத்தில் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 6 வினாக்களை எழுத போகிறீங்க. அடுத்தது 5 மதிப்பெண் வினா. அடுத்தது 5 மதிப்பெண் வினா. இந்த 5 மதிப்பெண் வினாக்க பாருங்கள், 5 மதிப்பெண் வினாக்க எழுத போகிறீங்க. ஒரு 5 மதிப்பெண் வினாவுக்கு 8 நிமிடம் எடுத்துக்கணும்.
சரிங்களா? 8 நிமிடம். அப்போ 8 40. 40 நிமிடங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 5 மதிப்பெண் வினாக்களை எழுத போகிறீங்க. சரி, எழுதிட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க, பின்பற்றி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் 8 மதிப்பெண் வினாவுக்கு ஒரு வினாவுக்கு 20 நிமிடங்கள் இருக்கும். சரிங்களா? 20 நிமிடங்கள் இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த 3 8 மதிப்பெண் வினாக்கும் 2 6 60 நிமிடம் ஒதுக்கிக்கங்க. 60 நிமிடம் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த 8 திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா அதை முடிவு செய்யக்கூடியது நெடுவினாக்கள் மட்டும்தான். சரிங்களா? நெடுவினாக்கள் மட்டும்தான். அப்போ அந்த நெடுவினாக்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் தேவைப்படும். அப்போ 20 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கிங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் 1 மணி நேரம் நீங்கள் எதாவது எழுத போகிறீங்க? நெடுவினா தான் எழுத போகிறீங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் தான் மற்ற எல்லாத்தையுமே எழுத போகிறீங்க. சரிங்களா? இந்த 20 நிமிடத்துலேயும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு பக்கத்திற்கு 5 நிமிடம் எடுத்துக்கங்க. ஒரு பக்கத்துக்கு அதிகபட்சம் 5 நிமிடம் எடுத்துங்க. அப்போ 4 5 20. ஒரு நெடுவினா குறைந்தபட்சம் 4 பக்கம் எழுதுங்க. ஒரு நெடுவினா குறைந்தபட்சம் 4 பக்கம் எழுதுங்க. சரிங்களா? அது எப்படி எழுதணும், எவ்வளவு இடம் விட்டு எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் என்னது நேர்த்தியான விடைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் நம்ம பார்க்க போகிறோம். சரியான விடை மற்றும் நேர்த்தியான விடைத்தாள் அப்படிங்கிறதுல நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 172 நிமிடம் வரும். 172 நிமிடம் வரும். இப்போ எல்லோரும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரிங்களா? என்னடா சார் இவ்வளோ நேரம் கணக்கு போட்டார், கணக்கு போட்டு என்னது 180 நிமிடத்துக்கு கணக்கு போட சொன்னால் அவர் 172 நிமிடத்துக்கு போட்டு வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ இப்போ வழக்கம் போல் என்னது கணக்கை விட்டுட்டாரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த நம்ம மீதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 8 நிமிடம் 172 தானே வந்திருக்கு, 180 நிமிடம்ல. இந்த 8 நிமிடம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் எழுதுனதை வரிசையாக திருப்பி ஒரு தடவை புரட்டி பார்க்குறது. நம்ம எழுதுனதை நாமளே பார்க்கறது நமக்கு பிடிக்காது தான். சரிங்களா? எப்பயுமே நமக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. சரிங்களா? அதே போல் நம்ம எழுதின பேப்பரை, நம்ம எழுதின விடைத்தாளை திருப்பி பார்க்குறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? பார்த்து தான் ஆகணும். அப்போ சரிபார்த்தலுக்கு 8 நிமிடம். இந்த 8 நிமிடங்கிறத நீங்கள் இந்த ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே கூட முடித்து 10 நிமிஷமாக கூட வச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த சரிபார்க்கிற நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பெண் போக போகுதுங்கிறது உறுதி. என்னடா ஐயா சாபம் விட்றாரு, பழிச்சிருமோ அப்படிலாம் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அருமையாக எழுதியிருப்பாங்க, எல்லாம் சரியாக செஞ்சுருப்பாங்க, எல்லா வினாக்களுக்கும் விடை தெரிஞ்சு வந்திருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வினா என்ன போட்டிருக்க மாட்டாங்க. வினா என்ன போடலாம், என்னாச்சு, மதிப்பெண்ணு போச்சு. ஒரு 8 மதிப்பெண் வினாவுக்கு நீ வினா என்ன போடாமல் விட்டீங்கன்னா 8 மதிப்பெண் போயிடுச்சு. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சொல்ல புரியுதுங்களா? அப்போ நம்ம தான் இதுக்கு முழு பொறுப்பு. நீங்கள் என்ன 3 மணி நேரத்தில் எழுத சொன்னீங்க, ஒரு வருஷம் படித்ததை ஏன் என்ன 3 மணி நேரத்தில் எழுத சொன்னீங்க, என்னால் 3 மணி நேரத்தில் எழுத முடியாது அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. இதை போய் அவங்கள்ட்ட கேட்க முடியுமா? நீங்கள் கூடுதலாக எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா எழுதியிருந்திருப்பேன் சொல்ல முடியுமா? இங்கே தமிழ்நாடு முழுவதும் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அதே நேரம் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த 180 நிமிடத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையுமே நீங்கள் பயன்படுத்திய போகிறீங்க. பயன்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியப்படும். சரிங்களா? இது வரைக்கும் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நமது இந்த காணொளியை, இந்த வகுப்பை கவனித்த எனது அருமை மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.